வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, ஐயா நாங்கள் 48 நாள் ஒரு தேவதை வந்து பூஜை பண்ணுறோம், அந்த தேவதை வந்து எனக்கு சித்தி ஆகலை, அதுக்குண்டான சூட்சமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 48 நாள்லாம் பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெறும் 12 நாள் பூஜை பண்ணுங்கள், கால் மண்டலம் பூஜை பண்ணுங்கள், அதுவே போதும். ஒரு தேவதை வந்து நீங்கள் சித்தி பண்ணுறதா இருந்தால் கட்டுப்பாடு மிக அவசியம். நீங்கள் அமாவாசையில் பூஜையை தொடங்குறீங்கன்னா அதற்கு முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். தனிமையான இடத்துல இருக்கணும். உங்களை வந்து யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. தனிமையான இடத்துல அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் எந்த தேவதை வந்து சித்தி பண்ணுறீங்களோ அதற்குண்டான படையில் நீங்கள் வைத்து மந்திரத்தை ஜபிங்க. இதுபோல் 12 நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்கள், அதே போதும். பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் உடம்புல எந்த சட்டையும் போடக்கூடாது, செருப்பு தொடக்கூடாது, மது மாமிசம் எதுவும் ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. பாயில் படுக்காதீங்க. கீழே ஒரு துணி விரிப்பு போட்டு அது மேலே படுத்துக்கங்க. இதுபோல் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து பூஜை பண்ணிங்கன்னா அது நீங்கள் எந்த தேவதையை கூப்பிட்டாலும் சரி உங்களுக்கு உடனடியாக அது சித்தியாயிரும். 12 நாள் இதுபோல் நீங்கள் பூஜை பண்ணாலே 48 நாளைக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எந்த தேவதையை சித்தி பண்ணாலும் சரி நம்மளுடைய கட்டுப்பாடு மிக மிக அவசியம். கட்டுப்பாடாக இருந்து நம்ம பூஜை பண்ணினா மட்டும்தான் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உடனடியாக நம்மளை தேடி வரும். நம்ம அதுக்குன்னு மது மாமி சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்தால் எந்த தேவதையும் வந்து சித்தி ஆகாதுங்க. கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஒரே 15 நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா போதும். அது எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துடும். இதுபோல் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். தேவதை சித்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அஷ்டகரம் வேலை அனைத்தும் செய்யலாம். வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், வித்யாசனம், பேதனம், மாரணம், உச்சாரணம், நீங்கள் அனைத்து வேலையும் செய்யலாம். செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றியாகும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இல்லை நேரில் வாங்க, நான் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நன்றிங்க.